ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தானோட செகண்ட் T20 இண்டூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. 3 மேட்ச் கொண்ட இந்த T20 சீரீஸ்ல முதல் மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து சிவம் டூபே ஒரு பயங்கரமான கேம் ஒன்று ஆடினாரு, 60 ரன் அன்பீட்டன்ல. இது மட்டும் இல்லாமல் கில், திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டீசென்டான நாக் ஒன்று ஆடினாங்க. இந்த செகண்ட் T20 ஒரு ஹைலைட்டடான மூவ்மெண்ட் அப்படின்னா விராட் கோலியோட கம்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போது. ஆல்மோஸ்ட் 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் T20 ஆடவே இல்லை. பட் ஆனா T20 கிரிக்கெட்ல ஒரு பீஸ்டா இருந்தாரு. பட் ODI வேர்ல்டு கப் பிரிப்பரேஷனால T20 பக்கம் அவர் வரவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் T20 குள்ள வராரு. ஸ்ட்ரைட்டாவே 11 குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாரு. ஓகே, சோ இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு groin strainனால வந்து அந்த மேட்ச் விளையாடல. சோ மேபி அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கான 11 எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ரோஹித் சர்மா, அவர் தான் கேப்டன் அண்ட் அவர் தான் ஓப்பனும் பண்ணுவாரு. 150வது T20 மேட்ச் அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட நேஷனல் டீமுக்காக ஆட போறாரு. இது மட்டும் இல்லாமல் 3853 ரன்கள் இது வரைக்கும் வந்து அவர் அடிச்சிருக்காரு. அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் T20s ஃபார் இந்தியால அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் அவர் டக் அவுட் ஆயிருந்தாரு. ஒரு மாதிரி கோபத்தோட தான் வெளியில போனாரு, ஒரு தேவையில்லாத ரன் அவுட். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கான மேட்ச்ல அவர் நல்லா விளையாண்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லனா சுக்மன் கில். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்கேஸ் ஃபிட்டா இருந்தார் அப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா 11 குள்ள வந்துருவாரு. அப்படி இல்ல அப்படின்னா சுக்மன் கில் தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாரு. போன மேட்ச் அவர் ஒரு 23 குயிக்கா அடிச்சாரு. பட் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை ரன் அவுட் பண்ணதுனால அது ஒரு ஓவர் ஷேடோ ஆயிருச்சு. மற்றபடி அவர் நல்ல பிளேயர் தான், பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ஒன் டவுன்ல விராட் கோலிங்க. விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பிளேயர் T20 நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. கிட்டத்தட்ட 4008 ரன் வந்து பாத்தீங்கன்னா 115 கேம்ல அடிச்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள T20 சைடு வர்றாரு. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி விளையாட போறாரு, T20 வேர்ல்டு கப்புக்கோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா திலக் வர்மா, டெஃபினெட்லி அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அவர் கொஞ்சம் மிடில் ட்ரை பண்ணணும்னு பாக்குறாங்க. அவர் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா T20 சீரீஸ்ல டெபியூ ஆனாரு லாஸ்ட் இயர். அங்கேருந்து கொஞ்சம் நல்ல நாக்ஸ் ஆடிக்கிட்டு தான் வர்றாரு. அண்ட் போன மேட்ச் கூட 22 பால்ல 26 அப்படிங்கிற ஒரு குரூஷியல் ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. நம்பர் 3ல இறங்கி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இறங்கி என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா சிவம் டூபே வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு வேற லெவல்ல விளையாண்டு எப்பா நானும் T20 வேர்ல்டு கப்புக்கு இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிக்கெட்டை தூக்கி வச்சிருக்காரு. டெஃபினெட்லி அவரோட பவுலிங்ல அவர் இம்ப்ரூவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 ரன் கொடுத்து எடுத்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியா இல்லாதப்போ டெஃபினெட்லி டூபே அந்த இடத்தை நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவர் நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மேன் ஆஃப் த மேட்ச் இல்ல மேன் ஆஃப் த சீரிஸோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி இந்த மேட்ச் அவர் வாட்ச் அவுட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6ல இறங்குவாரு. மெய்டன் T20 50 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவர் அடிச்சாரு. அண்ட் அவரோட ஒர்த் என்ன as a finisher அப்படிங்கறத டெஃபினெட்லி இந்த T20 ஃபார்மேட்ல அவர் காட்டிக்கிட்டே இருக்காரு. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2023ல தான் அவர் டெபியூ ஆனாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 கேம் விளையாண்டிருப்பாரு. அவரோட ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா, 70 வச்சிருக்காரு. மாசுங்க சீரியஸ்லி. போன மேட்ச் கூட 9 பால்ல 16 நாட் அவுட். அண்ட் அந்த கேமை எப்படி எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணணுங்கிறது ரொம்ப நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேம் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப ஈகரா இருக்காரு பேட்டிங் பண்றதுக்கு. இந்த கேமை நான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆடுறாரு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கான மேட்சா இருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜிதேஷ் சர்மா, அவர் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நம்பர் 7ல இறங்குவாரு. போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவரோட T20 ஹையஸ்ட் ஸ்கோர் 31 வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. அண்ட் ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பனால அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அவரை கூட ரோஹித் சர்மா வந்து போஸ்ட் மேட்ச்ல பாராட்டி இருந்தார், ரொம்ப நல்லா ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி இந்த மேட்ச் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. ஏன்னா சஞ்சு சாம்சன் இறங்கினா அவரை நம்பர் 7ல எல்லாம் இறக்க முடியாது, அவர் மேல தான் ஆடி ஆகணும். ஸோ அதனாலே ஜிதேஷ் சர்மா தான் இதுக்கு கரெக்டா சூட் ஆவாருன்னு நினைப்பாங்க. ஸோ ஜிதேஷ் சர்மா டெஃபினெட்லி ஆடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா அக்ஷர் பட்டேல் எப்பெல்லாம் ரவீந்திர ஜடேஜா இல்லையோ அப்பெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்பெல்லாம் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி 60 விக்கெட் எடுத்திருக்காரு, 361 ரன் அடிச்சிருக்காரு. T20 ஃபார்மேட்ல ரொம்ப சைலண்டான பர்ஃபார்மரா இருந்துகிட்டே இருக்காரு. டெஃபினெட்லி அவர் வந்து அந்த நம்பர் 8 பொசிஷன்ல சூப்பரா சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா ஹர்ஷதீப் சிங் தான் இந்தியன் டீம் பவுலிங் அட்டாக்ல இருக்கிற லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ODI சீரிஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா வந்து 10 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. போன மேட்ச் வந்து இவர் வந்து விக்கெட்லெஸ்ஸா தான் போனாரு, 28 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அதுலயும் அந்த கடைசி ஓவர்ல மட்டும் 15 ரன் கொடுத்துட்டாரு.
இல்லைன்னா அவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரன்ஸே கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல பிளேயர் தான் டெஃபினெட்லி. இந்த மேட்ச் வந்து அவருக்கான மேட்சாக இருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஹை ஆக்டைன் பவுலர் அவர் அண்ட் நல்லா யூஸ் பண்றாரு ரோஹித் சர்மா ஆக்சுவலா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து முகேஷ் குமார், நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது தான், எங்கேருந்து இந்த பிளேயரை பிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. 3 ஃபார்மேட்லையும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அண்ட் இந்த சீரீஸ் ரெண்டுலையுமே அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் அவர் இருப்பாருங்க, நல்ல பிளேயர். அவர் ஒரு சமி மாதிரி பாக்குறாங்க டீம்ல அப்படிங்கிறப்ப அவர் இருப்பாரு. அடுத்தபடியா ரவி பிஷ்னாய்க்கு டெஃபினெட்லி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் லெக் ஸ்பின்னரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ல இருக்காரு. 18 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 11 கேம்ல எடுத்திருக்காரு. அண்ட் வேர்ல்டோட T20 நம்பர் 1 பவுலர் பொசிஷன்லாம் ரீசன்ட் டைம்ஸ்ல அடைஞ்சாரு. பட் ஆனா போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா போயிருந்தாரு, கொஞ்சம் அடியும் வாங்கினாரு. மேபி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 11 அப்படின்னா ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல கில், விராட் கோலி, திலக் வர்மா, சிவம் டூபே, ரிங்கு சிங், ஜித்தேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், முகேஷ் குமார், ரவி பிஷ்னாய். இதுதான் என்னோட 11. மேபி உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ஆனந்த் அண்ட் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.